உண்மை உண்மை நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை பக்கச்சார்பின்மை பக்கச்சார்பின்மை உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. உண்மை உண்மை நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை பக்கச்சார்பின்மை பக்கச்சார்பின்மை உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. எதிரொலி எதிரொலி பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். முகநூல் சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு எதிரொலி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். எதிரொலி நிகழ்ச்சியிலே நாங்கள் பல அரசியல் பிரமுகர்களை அழைத்து வந்து அவர்களுடைய தெளிவான கருத்துக்களை மக்களிடத்திலே தெளிவுபடுத்துவது வழமை. அந்த அடிப்படையில் தான் இன்றும் ஒரு அதிதியை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் முனை மருதவன் இப்ராஹிம் அவர்களுடைய அந்த கலையகத்தில் இருந்துதான் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் படைக்கின்றோம். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. அவருக்கு முதல் கண் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த கலையகத்தினை எங்களுக்கு குளிரூட்டியோடு ஒழுங்கமைத்து தந்தமைக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியினை நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம். இன்றைய அதிதி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கல்முனை தொகுதி அமைப்பாளர் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சட்டத்தரணி அப்துல் ரஸாக் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்திருக்கிறது. இன்றைய தினம் சம்மாந்துறை பிரதேசத்திலே கௌரவ ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் இப்பொழுது வருகை தந்திருக்கின்றார்கள். அதுபோல் ஒவ்வொரு இடங்களிலும் இன்று தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்று அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை எங்களது நிகழ்ச்சியிலே முதலிலே நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும். முதலாவதாக இந்த தாருசபா செய்தி நிறுவனம் என்னை இந்த கலையகத்துக்கு அழைத்து என்னை ஒரு நேரடியான அவங்களுடைய எதிரொலி நிகழ்ச்சியில் நேரடியாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தமைக்காக எனது நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு, உங்களுக்கு தெரியும் இப்போது ஜனாதிபதி தேர்தல் எதிரே வருகின்ற 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தல் முதலாவது வந்ததே எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான விஷயம். ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட போதும் அதற்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்ட போதும் அதை இறுதி நேரத்தில் எல்லா வேட்பு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் இறுதி நேரத்தில் அவர் அதை கேன்சல் பண்ணியிருந்தார். அவருக்கு தெரியும் அவருடைய கட்சியிலோ அல்லது அவர் சார்ந்த கட்சியிலோ கேட்டு எந்த ஒரு தேர்தல் நடந்தாலும் அவைகளெல்லாம் தோற்கடிக்கப்படும் என்று அவருக்கு தெரியும். அதனால் அந்த உள்ளூராட்சி தேர்தலை அவர் இடைநிறுத்தி இருந்தார். அதே போன்று இந்த
ஜனாதிபதி தேர்தலையும் இடைநிறுத்துவதற்கு அல்லது இல்லாமல் செய்வதற்கு அவர் பல முயற்சிகள் செய்தார். ஒவ்வொரு அந்த தேர்தல்கள் அறிவிக்கப்பட இருக்கின்ற காலங்களிலும் அவர் ஒவ்வொரு முயற்சிகளை செய்தார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார், அது கைகூடவில்லை. தேர்தல் கமிஷனில் சில நடவடிக்கைகள், தேர்தல் கமிஷனுக்கு போய் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டார், அதுகள் கை கொடுக்கவில்லை. இறுதியாக எவ்வாறேனும் இந்த தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தபோது தேர்தல் ஆணைக்குழுவே இந்த தேர்தலை அறிவித்தது. அதற்கு பிறகு அவரால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்த்தான் இந்த தேர்தல் வந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்துதான் எஸ்ஏபி என்ற கட்சி பிரிந்து வந்தது. எஸ்ஏபி என்ற கட்சி பிரிந்து வந்து முதலாவதாக சந்தித்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல். அதற்கு முதல் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக ஐக்கிய தேசிய கட்சியில் தான் போட்டியிட்டார். அதில் என்ன நடந்தது என்பதை நாங்கள் இவ்விடத்தை விலாவாரியாக விபரிக்க வேண்டும் என்ற தேவை இல்லை. ஆனால் அவர் வேண்டுமென்று ஐக்கிய தேசியக்குள்ளேயே சில நபர்களால் அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதன் பின்னர் அந்த எஸ்ஏபி என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டு முதலாவது தேர்தலே கிட்டத்தட்ட 54 ஆசனங்களை பாராளுமன்றத்துக்கு அந்த எஸ்ஏபி என்ற கட்சி பெற்றது. ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 6 மாதத்துக்குள். ஆனால் அந்த தேர்தலில் அந்த பெரிய ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி ஏனும் இல்லாமல், ஈவன் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூட வெல்லாமல் அந்த தேர்தலில் அவர் மிகவும் தோற்கடிக்கப்பட்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், ஐக்கிய தேசிய கட்சி என்ற கட்சியை டிஎஸ் சேனநாயக்க அவர்கள் ஆரம்பித்தார்கள். டட்லி சேனநாயக்க டிஎஸ் சேனநாயக்க அடுத்ததாக டட்லி சேனநாயக்க அவர்கள் அதை கொண்டு சென்றார். அதன் பின்னர் ஜேஆர் ஜாவர்தன் அவர்கள் அதை மிக ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து 1978ஆம் ஆண்டைய யாப்பெல்லாம் அவர் தயாரித்தார். அதன் பின்னர் ஆர் பிரேமதாசா அதை பாரம்படுத்து அவரும் இந்த நாட்டை மிக நல்ல வழியில் விட்டு சென்றார். ஆனால் பிரேமதாஸ் அவர்களின் பின்னர் அந்த கட்சியின் தலைமைத்துவத்தை பாரம்படுத்த ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக பாரம்படுத்தவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய அந்த யகாபாலன் என்று சொல்லுகின்ற நல்லாட்சி காலத்தில் இருந்து நான் ஐக்கிய தேசிய கட்சியின் கல்முனை தொகுதிக்கான அமைப்பாளராக இருந்தேன். அந்த நேரங்களிலே எங்களது கல்முனை தொகுதியிலே பல வீதிகள் புனரமைக்கப்பட்டது, உங்களால் புனரமைக்கப்பட்டிருந்தது, பல செயற்பாடுகள் நடந்தது. அதை நான் சொல்லியாக வேண்டும், சொல்லுங்கள். ஏனென்றால் அது எங்கள்கிட்ட ஒரு அதிகாரமும் இருக்கவில்லை. வெறும் அந்த ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு அமைப்பாளர் என்ற அதிகாரத்தை மட்டும் வைத்து எங்களால் எது முடியுமோ அவைகளெல்லாம் செய்தோம். நான் சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், அவ்வாறு இருந்த ஐக்கிய தேசிய கட்சியை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பாரமெடுத்து கிட்டத்தட்ட அவருடைய காலத்தில் நான் நினைக்கின்றேன் 27 தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. அந்த 27 தேர்தல்களும் அவருக்கு தோல்விதான். ஆனால் அவர் சிலது வென்றது எப்படி என்றால், வேறொருவரை கொண்டு வந்து, உதாரணத்துக்கு மைத்திரிபால சிறிசேனவை கொண்டு வந்து வெல்வார், அல்லது வேறொருவரை காட்டி அந்த தேர்தல்கள் எல்லாம் வெல்லப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேரடியாக கேட்டு 27 தேர்தல்கள் அவரது தலைமைத்துவத்தின் கீழ் எல்லாமே தோற்று போன தேர்தல்கள். இப்போது அவர் அந்த ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைமை என்னவென்றால், உண்மையில் எங்களுக்கு மன வருத்தம் என்றால், நாங்களும் அந்த கட்சியில் இருந்தவர்கள், எங்களுக்கு மறந்தார் கட்சியை கிட்டத்தட்ட அழித்து விட்டார். சென்ற அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனமேனும் இல்லாமல் கட்சியை அழித்துவிட்டு, இப்போது அந்த பெரிய கட்சியில் தலைவர் அந்த கட்சியில் ஜனாதிபதி தேர்தல் கேட்காமல் வெறும் ஒரு சிலிண்டர் கேஸ் என்ற ஒரு சுயேட்சை வேட்பாளராக வருகின்றார். அப்போ பாருங்கள், ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னமும் அந்த வலட் பேப்பரில் இல்லை, ஐக்கிய தேசிய கட்சி என்ற நாமமும் அந்த வலட் பேப்பரில் இல்லை. கட்சியை கிட்டத்தட்ட அழித்த மாதிரி தான். அதே போன்று அவரோடு இப்போது சேர்ந்திருக்கின்ற மொட்டு உறுப்பினர்கள், அவர்களுக்கும் இவரில் சந்தேகம். இவர் வென்றால், இவர் ஜனாதிபதியானால் எங்களுக்கு என்ன நடக்குமோ என்ற சந்தேகத்தால் இப்போது பெரும்பான்மையான சிங்கள பகுதிகளில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் மிக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற செய்தியோடு, எங்களுடைய தலைவர் எஸ்ஜேபியின் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் அவருடைய தேர்தல் விஞ்ஞானமும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய தேர்தல் பிரச்சார இடமெல்லாம் மக்கள், நீங்கள் செய்திகளில் வாயிலாக அல்லது முகநூல் வாயிலாக டிவிகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர் போகின்ற எல்லா கூட்டங்களும் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆகப்பெரிய கூட்டங்களாக
ஒவ்வொரு கூட்டமும் நடந்து கொண்டிருக்கின்றது. களைப்பில்லாமல் வானூர்திகள் ஹெலிகாப்டர் பாவிக்காமல் களைப்பில்லாமல் ஒரு நாளைக்கு 6-7 மீட்டிங்ஸ் கூட்டங்களில் கலந்து கொள்கின்ற ஒரே தலைவர் சஜித் பிரேமதாசவாகத்தான் இருக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன். உங்களுடைய அந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பல விடயங்களை இதற்குள்ளே நீங்கள் சொன்னீர்கள். இருந்தாலும் அதற்குள்ளே ஒரு கேள்வி வந்தது எனக்குள். ஐக்கிய தேசிய கட்சியை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் முற்றாக அழித்தொழித்து விட்டார் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் சஜித் பிரேமதாச அவர்கள் இந்த ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து இருந்தவாறு அந்த கட்சியை பாரம்பரியத்திருக்கலாம் தானே? இல்லை, அதில் சில அது கூட இருப்பவர்களுக்குத்தான் அதன் உள்ளே என்ன நடக்கின்றது என்பது விளங்கும். ஐக்கிய தேசிய கட்சியில் ஜனாதிபதி வேட்பாளராக கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களை நிலைநிறுத்திவிட்டு அவர் ஜனாதிபதியாக வரக்கூடாது என்பதற்காக செஞ்ச சூழ்ச்சிகள் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆனால் இப்பொழுது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினரிலிருந்து நீங்கி இருக்கிறாரா அல்லது நீக்கப்பட்டாரா? அந்த எஸ்ஜேபியில் இருக்கின்ற எல்லோரும் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து நீங்கி வந்தவர்கள், நான் உட்பட. நானும் ஐக்கிய தேசிய கட்சியில் அமைப்பாளர் கல்முனை, இப்போது நான் எஸ்ஜேபியின் அமைப்பாளர். நாங்கள் எல்லோரும் பிரிந்து வந்துதான் எஸ்ஜேபியை அமைத்து அந்த கட்சியை கொண்டு போகின்றோம். உண்மையிலே இப்பொழுது பேசப்படுகின்ற ஒரு விடயம், கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த நாட்டினை பாரமெடுத்து பல விடயங்களை செய்து காட்டிருக்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டிருந்தாலும் கூட கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த பதவியை ஏற்க முன்னே, பிரதமர் பதவியை ஏற்க முன்னமே சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் இது கேட்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிற்பாடுதான் ஒவ்வொருவராக சென்று கடைசியாகத்தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அதனை பாரமெடுத்தாருங்கிற விஷயம் இருக்கிறது. ஏன் அந்த நேரத்தில் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இதனை பாரமெடுக்க முடியாமல் போனது? உங்களுக்கு தெரியும், அந்த நேரம், அதாவது அறகலைய என்ற அந்த மக்கள் போராட்டம் நடந்த நேரம், ஆட்சியில் இருந்த அரசாங்கம், அதுவும் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியில் இருந்த அரசாங்கம் மொட்டு அரசாங்கம். மொட்டு அரசாங்கம் இருக்கத்தக்கதாகத்தான் எதிர்கட்சி தலைவராக கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருந்தார்கள். இந்த நேரம் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் இருந்தது 50 அல்லது 52 பார்லமெண்ட் உறுப்பினர்கள் மட்டும். 150க்கும் மேற்பட்ட பார்லமெண்ட் உறுப்பினர்கள் மொட்டுவில் தான் இருந்தார்கள். இந்த நேரம் இவர் எதிர்கட்சியில் இருக்கின்ற ஒருவர் அந்த அரசாங்கத்தை அல்லது பிரதம மந்திரி பாரமெடுத்தால் அவர்தான் அந்த ஆட்சியை அமைக்க வேண்டும். அவர் அந்த ஆட்சியை அமைத்தால் அரசாங்கத்தில் இருந்த மொட்டு 150 உறுப்பினர்களும் சும்மா விடுவார்கள் நிறுத்தியிருக்கலாம். உடனடியாக அவர்கள் முதலாவது அவரை கேட்டதே வேண்டும் என்றுதான். அவர் இதை எடுக்க மாட்டார் என்று அவர்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அவர்கள் கொடுக்கவும் மாட்டார்கள், அதுவும் அவர்களுக்கு தெரியும். அந்த வேண்டுமென்று கேட்ட மாதிரி தான் அது கேட்டது. ஆனால் இவர் மிக சாதுரியமாக அந்த இடத்தில் நடந்து கொண்டார். இந்த வேலையே எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் தரவு முன்னா நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று. எடுத்திருந்தால் அவரை போல் ஒரு மடையர் இருந்திருக்க மாட்டார். ஏனென்றால் பிரதம மந்திரி வந்தால் அடுத்த கட்டமாக ஜனாதிபதி கோத்தாவும் ஓடினதன் பிறகு ஜனாதிபதிக்கு போட்டி போட வேண்டி வந்திருக்கும். அவ்வாறு போட்டி போடுகின்ற நேரம் மொட்டு பார்லமெண்ட் உறுப்பினர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்லவே இல்லை. அவர் எவ்வாறேனும் இவரை பூச்சியமாக்குவதற்காகத்தான் அவர்கள் முயற்சி செய்திருப்பார்கள். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் நிலைமை வேறு. அவர் இருக்கின்ற ஒரே ஒருவர், அவர் வந்தால் இவர்களை காப்பாற்றலாம். இவரை போல் ஒருவர் வந்தால்தான், அதாவது கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களைப் போல ஒரு ஆள் பிரதம மந்திரியாக வந்து அன்பின் ஜனாதிபதியாக வந்தால்தான் மொட்டு உறுப்பினர்களை பாதுகாக்க முடியும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் அவர் கொண்டு வரப்பட்டார். அவர் ஜனாதிபதி ஆக்கப்பட்டார். எல்லாம் ஆக்கப்படுவதெல்லாம் பார்லமெண்ட் உறுப்பினர்களால். ஜனாதிபதி இலங்கையின் வரலாற்றில் ஜனாதிபதியை நேரடியாக தெரிவு செய்து பொதுமக்கள். ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையில் ஜனாதிபதி தெரிவு செய்தது பாராளுமன்றம். ஆகவே பாராளுமன்றத்துக்கு எவர்கள் பெரும்பான்மையா இருக்கிறார்களோ அவர்கள் தான் தெரிவு செய்வார்கள். ஆனால் சஜித் வந்திருந்தால் அது தெரிவு செய்திருக்கவே மாட்டார்கள். அது சஜித்துக்கு தெரியும், அவர்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த இடத்தில் சஜித் நடந்து கொண்டது மிகவும் ஒரு சாதுரியமான ஒரு விடயம் என்றுதான் நான் கூறுவேன். சந்தோஷமா இருக்கிறது. அதுபோல இன்னும் சில விடயங்கள் நாங்கள் பேசலாம். குறிப்பாக நீங்கள் சென்ற முறை என்ன நினைக்கின்றேன், நீங்கள் பார்லமெண்ட் தேர்தலில் 2015ஆம் ஆண்டு போட்டியிட்டிருந்தீர்கள். அதிலே நீங்கள் விருப்ப வாக்காக 10,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் 11,000 வாக்குகள் எடுத்திருந்தீர்கள். 10,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் உங்களுக்கு விருப்ப வாக்காக விடப்பட்டது. ஆனால்
அப்படி இருந்த போதும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அதனோடு இணைந்த ஏனைய கட்சிகள் சேர்ந்து போட்டியிட்டதனால் எங்களுடைய வாக்குதான் என்ற ஒரு விடயமும் அதற்குள்ளேயே பேசப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையாகவே இப்பொழுது நீங்கள் இருக்கின்ற எஸ்ஜேபி கட்சிக்கு தனி வாக்குப்பலம் இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் எங்களுக்குள்ளே இருக்கிறது. அதற்கான விடை வர எங்களுக்கு நீங்கள் சொன்னது போன்று எனக்கு கிடைத்த அந்த மனாப்பை 11,000 மனாப்பையும் அது எங்களுக்குரிய வாக்குகளை தவிர முஸ்லீம் காங்கிரஸின் வாக்குகள் அல்ல. என்னடா முஸ்லீம் காங்கிரஸ்காரர்கள் எப்படியும் எங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், அது எங்களுக்கு தெரியும். அவர்களுடைய சூட்சுமம் எங்களுடன், அதாவது அந்த 2015ஆம் ஆண்டு முஸ்லீம் காங்கிரஸ் யூனிபியோடு சேர்ந்து கேட்ட போது அவர்கள் 3 பேரை இலக்காக்குவார்கள். 3 பேருக்குத்தான் அவர்களுடைய மனாப்பையை போட வேண்டும் என்று சொல்வார்களே ஒழிய அந்த அவர்களுடைய வாக்குகள் எங்களுக்கு வந்ததற்கு எந்த நியாயமும் அங்கு இல்லை. ஆகவே அது எங்களுக்குரிய வாக்கு. இந்த 10-11,000 வாக்குகள் மட்டும் அல்ல இந்த அம்பாறை மாவட்டத்தில் யூஎன்பிக்கு இருந்தது. இப்போது அது எஸ்ஜேபிக்காக முழுதாக மாறி இருக்கின்றது. நாங்கள் 25-30,000 வாக்குகள் இருக்கின்றன. இப்போவும் தனியாக நாங்கள் கேட்டால் அதுக்குரிய அது எவ்வாறு வாக்களிக்கப்படும் என்பதை பின்னர் புரிந்து கொள்ளலாம். இது ஜனாதிபதி தேர்தல், அதற்கு அடுத்ததாக சில வேளை உள்ளூராட்சி தேர்தலும் வரலாம் என்றால் உயர் நீதிமன்றம் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துமாறு கூறியிருக்கின்றது. உள்ளூராட்சி தேர்தலும் வரலாம் அல்லது பாராளுமன்ற தேர்தலும் வரலாம். சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக வந்தால் பாராளுமன்ற தேர்தல் வருவதற்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அவ்வாறு பாராளுமன்ற தேர்தல் நடக்கின்ற போது நாங்கள் தனியாக கேட்டால் எங்களுடைய வாக்கு பலம் என்ன என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். உண்மையிலே பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களும் நீங்களும் உங்களது காத்திரமான கேள்விகளை எழுதி அனுப்புங்கள். அதனை கேட்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களோடு இன்றைய தினம் எதிரொலி நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கல்முனை தொகுதியினுடைய அமைப்பாளர், நல்லதொரு சமூக சேவகன், சிரேஷ்ட சட்டத்தரணி ரசாக் சார் அவர்கள், அப்துல் ரசாக் சார் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். சரி, இன்னும் ஒரு விடயத்தை கேட்கலாம். நீங்கள் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலிலே 2 சிறுபான்மை கட்சிகள் இணைந்திருக்கின்றது. முஸ்லீம் கட்சிகள் இணைந்திருக்கு, முஸ்லீம் காங்கிரஸ், அதுபோல அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இணைந்திருக்கு. இந்த தாக்கம் இப்பொழுது நாங்கள் இருவரும் இணைந்துதான் இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த பிரதேசங்களில் நாங்கள் வாக்கெடுத்து கொடுத்திருக்கிறோம் என்ற ஒரு விடயம் இருக்கும். எஸ்ஜேபி கட்சிக்கு தனியான வாக்கு பலம் இருக்கிறதா என்பது கூட தெரியாது இருக்கும். இதற்கு நீங்கள் சொல்கின்ற பதில்? அதான் நான் ஏற்கனவே சொன்னது போன்று எங்களுக்கு அம்பாறை மாவட்டத்தில் எங்களுக்கு 25,000 அல்லது 30,000 வாக்குகள் எங்களுக்கு இன்னும் இருக்கின்றன. அதை நாங்கள் தனியாக எங்களுடைய தேர்தல்கள் வரும்போது நாங்கள் அதை நிரூபித்து காட்டுவோம். ஆனால் இப்போது உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு பொது தேர்தல் மாதிரியான அல்ல. பொது தேர்தல் மாறுது அது அல்ல. ஜனாதிபதி தேர்தல் என்பது அந்த கேட்கின்ற ஜனாதிபதிக்கு மக்களிடம் கிடைக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் பொன்னான வாக்குகளாக தான் இருக்க வேண்டும். எனவே எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரும் யார் வந்தாலும் சேர்க்கத்தான் செய்வார்கள். அது முஸ்லீம் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, ஏசிஎம்சியாக இருந்தாலும் சரி, அல்லது அதாவுலா வந்திருந்தாலும் சேர்த்துத்தான் இருப்பார். அதே போன்று பெரும்பான்மை சமூகத்திலிருந்து டாலஸ் அழகு பெருமை, சம்பிக்க ரணவக்க, ஜிஎல் பீரிஸ் போன்றவர்கள், ஜெயஸ்ரீ ஜெயசேகர் போன்றவர்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிறார். ஒரு பெரிய ஒரு கூட்டணி இது. இந்த கூட்டணி இருக்கும் போது இன்னும் ஒருவருக்கு வெல்வதற்கு எந்த வாய்ப்பும் இருக்காது என நான் நினைக்கின்றேன். நாங்கள் 100% நம்பிக்கையோடு இருக்கின்றோம். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக வருவதற்குரிய ஒரு பெரும் கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். இதில் அவர்கள் பெரிது இவர்கள் சிறிது என்றெல்லாம் எங்களுக்குள் ஒரு 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 வேற்றுப்பாடு ஒன்றுமே இல்லை. நாங்கள் அண்மையில் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சம்மாந்துறைக்கு வந்தார், அட்டாளச்சேரிக்கு வந்தார். நாங்கள் எல்லோரும் பங்கு பற்றியிருந்தோம் அந்த கூட்டங்களில். நானும் போயிருந்தேன். கௌரவ ரிசாத் பதுதீன், கௌரவ ரவுஃப் ஹக்கீம் எல்லோரும் வந்திருந்தார்கள். அவருடைய கட்சி அங்கத்தவர்கள் எல்லோரும் வந்து நாங்கள் ஒன்றாகத்தான் நடத்துகின்றோம். உண்மையிலே இப்பொழுது ஒன்றாக பயணித்து இந்த ஜனாதிபதி தேர்தலை வெல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆனால் பெரும்பான்மை சமூகத்தை பொறுத்தவரை இம்முறை இந்த ஜனாதிபதி தேர்தல் போட்டி என்பது 4 முனைகளாக இருக்கிறது. ஒரு பக்கம் கௌரவ தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள், அதுபோல சஜித் பிரேமதாஸ் அவர்கள், அதுபோல அனுரகுமார திசாநாயக் அவர்கள், அதுபோல நாமல் ராஜபக்ச அவர்கள் என்று 4 முனை போட்டியாக பெரும்பான்மை சமூகத்திலே இணைந்திருக்கிறார். ஆனால் இருந்தாலும் கூட சிறுபான்மை
சிறுபான்மை சமூகம் என்பது ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன நிலைப்பாடு சரியாக வரும் என்பது கூட புரியாமல் இருக்கிறது. ஆனால் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் சிறுபான்மை மக்களுடைய அந்த வாக்கு பலத்தோடு தான் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படலாம் என்ற ஒரு கோட்பாடும் ஊடகவியலாளர்களுக்குள்ளே கருத்து கணிப்பாளர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இப்போது இந்த சிறுபான்மை இனத்திடம் இப்பொழுது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சரி, ஏனைய வேட்பாளர்கள் சரி வந்து பல விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு விடயமாக சொல்லிக்கொண்டு இப்பொழுது விஞ்ஞாபனங்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விஞ்ஞாபனத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற பல விடயங்கள் இருக்கிறது. அதில் இருக்கின்ற விடயங்கள் உண்மையிலே அது செய்யக்கூடியவாறு இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது ஒவ்வொரு கட்சியும் அவர்கள் அடுத்து வருகின்ற அந்த தேர்தல் முடிந்து அதன் பின்னர் வருகின்ற காலங்களில் நாங்கள் இதை செய்ய இருக்கின்றோம் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் ஒவ்வொரு தேர்தல் விஞ்ஞானமும் தயாரிக்கப்படுவது. எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக மிக எக்ஸ்பர்ட்டான ஒவ்வொரு துறையிலும் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களை வைத்து தயாரிக்கப்பட்டது. எங்களுடைய கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களில் மிக பெருமதி வாய்ந்த பொருளாதார நிபுணர்களாக 3 பேர் இருக்கின்றார்கள். ஒன்று டாக்டர் ஹர்ஷடி சில்வா. அவர் பொருளாதாரத்தில் மிக துல்லியமான பல அனுபவங்களை பெற்றவர். அவர் அரசியலிலும் இருக்கின்றார், பொருளாதார நிபுணரும் அவர். அதே போன்று கபீர் ஹாசிம், கேகல் மாவட்ட பாராளுமன்ற கபீர் ஹாசிம், அவன் ஒரு பொருளாதார நிருபர், முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல்வாதி. அதே போன்று ஈரான் விக்ரமரட்ன அவர்கள், அவரும் இதே போன்றுதான். எங்களுடைய கட்சிக்குள் அரசியல் கலந்த பொருளாதாரம் தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். 3 பேரை உதாரணமாக சொல்றேன், நிறைய பேர் இருக்கின்றார்கள். இவ்வாறு அனுரகுமார திசாநாயக்கிடம் இருக்கிற ஜேவிபியிடமோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் இருக்கின்றவர்களோ யாருமே இல்லை. இது தெளிவாக நாட்டுக்கே தெரியும். இவர் எங்களிடம்தான் அந்த நல்ல நிபுணத்துவமான குழு. இது பொருளாதாரத்தில் மட்டும் அல்ல, ஏனைய விடயங்களிலும். சட்டத்துறை எடுத்துக்கொண்டாலும் இப்போது சட்டத்தரணிகள் அதிகமாக சேர்ந்திருக்கின்ற ஒரே ஒரு கட்சி எஸ்ஜேபி தான். 7ஆம் தேதி எங்களுக்கு ஒரு கூட்டமும் இருக்கின்றது. சட்டத்தரணிகளை அவர் சந்திக்கின்றார் தலைவர். அந்த கூட்டமும் இருக்கின்றது. அவ்வாறு ஒவ்வொரு துறையிலும், வெளிநாட்டு துறையிலும் என்றாலும் சரி, ஒவ்வொரு துறையிலும் எங்களிடம் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் சொன்னீர்கள் 4 முனை போட்டி என்று. 4 முனை போட்டி என்றாலும் உண்மையில் இப்போது அந்த நாமல் ராஜபக்ஷ என்பவர் சில வேளை இப்போது இருக்கின்ற நிலைமை அவர் 4ஆம் இடத்துக்கு தான் நாங்கள் பார்க்கின்றோம். 3ஆம் இடத்துக்கு நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களைத்தான் வருவதாக எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்கள் சொல்லுகின்றன. 2ஆம் இடம் அனுரகுமார திசாநாயகவுக்கும் 1ஆம் இடம் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் நாங்கள் எங்களுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று கூறுகின்ற அதே வேளை அந்த காரணங்களை நாங்கள் மக்களிடம் போய் கூறுகின்றோம். இன்னென்ன காரணங்களுக்காகத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று. அதே நேரம் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் ஏன் வாக்களிக்க கூடாது என்பதையும் நாங்கள் கூறுகின்றோம். எங்களும் நாங்கள் கேட்கும் போது அவர்களுக்கு அளிக்கக்கூடாது என்பதையும். அதில் ஒன்று, இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த ஜனாதிபதியை பாரம்படுத்து எல்லோரும் சொல்லுகின்றார்கள், அவர் பொருளாதாரத்தில் அவர் ஏதோ நாட்டை ஒரு அளவு ஷேப்பாக்கி நாட்டை இப்போது அந்த பழைய லைன் இல்லாமல் அந்த ஒழுங்கு அந்த போலின் லைன் இல்லாமல் இப்போது ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டார் என்று சொல்லுகின்றார்கள். இது பெரிய விஷயமே இல்லை. பொருளாதாரத்தை தெரிந்தவர்களுக்கு தெரியும். அந்த அரகலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் பெட்ரோல் ஒரு லிட்டர் விலை 157 ரூபா. அரகலை ஆரம்பித்து பொருளாதார கஷ்டமானதுக்கு பிறகு 400 ரூபாவாக இருந்து இப்போது 350 அல்லது 47 ரூபா அப்படி அந்த அளவு இருக்கின்றது. கிட்டத்தட்ட அரகலைக்கு முன்னே இருந்த பெட்ரோல் விலையை விட இன்று கிட்டத்தட்ட 200 ரூபாய் கூடியாதான் இருக்கின்றது. அந்த 200 ரூபாய் ஒரு லிட்டருக்கு லட்சக்கணக்கான லிட்டர் ஒரு நாளைக்கு பெட்ரோல் பாவிக்கப்படுகின்றன. ஒரு லிட்டருக்கு 200 ரூபாய் கிடைத்தால் பில்லியன் கணக்கில் பெட்ரோலால் இந்த கவர்மெண்ட்டுக்கு இப்போ லாபம் கிடைக்கின்றது. அதே போன்று மின்சாரத்தில் டபுள் ஆக்கி இருக்கின்றார்கள். மின்சாரத்தின் மூலமும் பில்லியன் கணக்கில் லாபம் கிடைப்பதாக மின்சார அமைச்சரே சொல்லுகின்றார். அதே போன்று தண்ணீர், குடிநீரிலும் பில்லியன் கணக்கில் லாபம். இந்த லாபம் எல்லாம் சும்மா வரும்போது, பாரமெல்லாம் மக்களுக்கு கொடுத்து விட்டு லாபம் எல்லாம் அரசாங்கம் எடுக்கும் போது
நாட்டை ரணில் விக்ரமசிங்கே நடத்த வேண்டும் தேவையே இல்லை. சாதாரண ஒருவர், அதாவது கல்முனை மாநகரத்தை முதலாவதாக செய்தவர் அஸ்மீர். அவர் மாநகரம் நல்லா தான் போயிடுச்சு. அவர் இருந்தார், மாநகரம் நல்லா தான் போயிடுச்சு. அதே போன்றுதான் நடக்குது. இப்ப ரணில் என்றவரால் இருக்கிறார். வருமானம் வந்த நாடு நடக்கும். வருமானம் வந்த வழிகள் இப்பயும் வருமானம் வந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் IMF-இடம் கடன் பெற்று இவர் வெளிநாட்டு உதவிகளை பெற்று நாடை நடத்துகின்றார் என்று சொல்லுகின்றார்கள். IMF என்ன சும்மா கொடுக்கிறான்? வட்டிக்கு தான் கொடுக்கான். எங்களை வட்டிக்கு வாங்கி வாங்கி மேலும் இந்த அரச அதிகாரிகளையும் எங்களுடைய நாட்டு மக்களையும் மேலும் கடன்காரர்கள் ஆக்குறார்களே ஒழிய அவர் ஒரு பொருளாதாரத்தின் மூலம் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்குரிய எந்த ஒரு வழியையும் செய்யவில்லை. மேலும் மேலும் நாங்கள் கடன்காரர்களாக ஆகின்றோம். கடன் பெற்றால் வட்டியை சேர்த்தானே கொடுக்கணும். அப்ப எங்களுடைய பிள்ளைகளில் எங்களுக்கு இப்போது எங்களுடைய பிள்ளைகளின் தலைகளிலும் சுமையை ஆக்குகின்ற ஒரு பொருளாதாரம் தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் IMF அதனை நாடாமல் இருப்பாரா அல்லது எவ்வாறான வழிகளில் அவர்களும் சொல்கிறார்? அதை உடனடியாக நாங்கள் நிறுத்த போனால் பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு அரசு சில்வா சொல்லுகின்றார், தெளிவாக சொல்லுகிறார். அந்த இப்போது இருக்கின்ற சிஸ்டத்தில் IMF-க்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் இப்போது இருக்கின்ற சிஸ்டத்தில் நாங்கள் பல மாற்றங்களை கொண்டு வருவோம். எங்களுக்குள் பாரம் கூடுதலாக இறங்காத அளவுக்கு சில மாற்றங்களை கொண்டு வந்துதான் IMF-உடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று ஹர்ஷடி சில்வா அழகாக சொல்லுகின்றார். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு தான் எங்களிடம் தான் அந்த பொருளாதாரம் தெரிந்தவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அதை செய்வதற்கு நாங்கள் ஆனால் IMF-உடைய அந்த உதவி எப்போதும் தேவைப்படும் என்று சொல்ல வருகிறீர்களா? அதாவது உலக வங்கியினுடைய உதவியும் IMF-உடைய உதவியும் எல்லா நாட்டுக்கும் தேவைதான், எங்களுக்கு மட்டும் என்றல்ல. எல்லா நாட்டுக்கும் கஷ்டப்படுகின்ற நாடு எல்லாத்துக்கும் அவர்கள் உதவி செய்வார்கள். ஆனால் இவர் ரணில் விக்ரமசிங்கே அந்த கடன் கட்டுகின்ற காலத்தை கொஞ்சம் நீட்டுக்கிட்டார், அவ்வளவுதான். அவருடைய திறமை என்று நமக்கு சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த 6 மாதத்துக்குள்ள கடன் நீங்க கட்டணும்னு சொன்னா இல்லை, இன்னொரு 6 மாதம் தாங்க, ஒரு வருஷத்துக்குள்ள கட்டுறோம். இந்தியானே அதுதான் நடக்குதே ஒழிய வேற ஒன்றும் இல்லைங்க. அதோடு நீங்கள் நான் 2வது நபரை குறிப்பிடவில்லை, அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். இப்ப ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோட பொருளாதாரமும் அவருடைய நடவடிக்கையும் அவ்வளவுதான், நாட்டை காப்பாற்றுகிறார் என்று சொன்ன விஷயம் எல்லாம் அவ்வளவுதான். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் எங்களுடைய தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு அடுத்ததாக இருப்பதாக இப்போது கணிக்கப்படுகின்றவர். அவருக்கு முஸ்லிம்கள் வாக்களிக்க கூடாது என்பதற்கு நாங்கள் காரணம் சொல்லுகின்றோம் நிறைய. முதலாவது, அவர் ஒரு கம்யூனிஸ்ட். உங்களுக்கு தெரியும், வியட்நாம் அரசு, சைனா அரசு, இவைகள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகள். இவரும் அதே JVP-னுடைய கொள்கை கம்யூனிசம். கம்யூனிஸ்ட் என்றால் எல்லாருக்கும் தெரியும் என்னவென்று. அந்த கம்யூனிஸ்ட கொள்கை இஸ்லாத்துக்கு முரணான கொள்கை, இஸ்லாத்தில் இல்லை. அது கம்யூனிசம் என்பது இஸ்லாத்தில் இல்லை, இஸ்லாமியர்களுக்கும் இல்லை. அது சிலர் விளங்காமல் அதாவது 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு JVP பற்றி தெரியாது. நாங்கள் பல்கலைக்கழகங்களில் இருந்த காலங்களில் அடிக்கடி பல்கலைக்கழகங்கள் மூடப்படும். காரணம் JVP-யுடைய பிரச்சனை. JVP-யுடைய பிரச்சனை மிக அதிகமாக இருந்தது. 88, 89 காலங்களில் மிக அதிகமாக இருந்தது. அது கண்டினியூ ஆகி 90, 92 காலங்களிலும் வந்தது. அவர் அனுரகுமார திசாநாயக்கவுடைய அந்த JVP-யினுடைய கொள்கை கம்யூனிசம், இது இஸ்லாத்துக்கு முரணான கொள்கை. அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டுள்ளதாக கதைகள் அடிபடுகின்றது. நானும் இன்னும் வாசிக்கவில்லை, எனக்கு அதில் இருக்கிறதா இல்லையா என்று தெரியாது. அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஓரின சேர்க்கையை நாங்கள் சட்டமாக்குவோம் என்று அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதாம். நான் வாசிக்கவில்லை இன்னும், எனக்கு அதில் இருக்கிறதா இல்லையான்னு உண்மையாக தெரியாது. ஆனால் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் இதில் எழுதுகிறாங்க, இப்படி அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது சில வேளை அவ்வாறு இருந்தால் அது எங்களுடைய முஸ்லீம் சமூகத்துக்கு 100% எதிரான ஒரு கொள்கை. அதை நாங்கள் இவர்களை நம்பி வாக்களிக்க கூடாது. அதே நேரம் அவருடைய கட்சியில் முக்கிய பெண் ஒருவர் அண்மையில் ஒரு கருத்தை கூறியிருந்தார், விபச்சாரத்தையும் இந்த நாட்டில் சட்டமாக்க வேண்டும் என்று, விபச்சாரத்தை அனுமதிக்க வேண்டும் என்று. அவருடைய கொள்கைகள் அப்படியெல்லாம் இருக்கின்றது. எல்லாமே இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான கொள்கைகள். அது மட்டுமில்லை, அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அவருடைய கட்சி JVP கட்சி இப்போ பாருங்கள், அவர் மட்டும்தான் பேசுவார். நீங்கள் எந்த கூட்டத்தையும் எடுத்து பாருங்க, எங்கேயும் இதைங்க
சும்மா 2 பேரை சும்மா காட்டுவாங்களே ஒழிய மற்றும்படி அவர் மட்டும்தான் ஜேவிபி, அவர் தான் பேசுவார். அதுவும் அவர் பேச்சு மட்டும்தான். நாங்கள் செயலுக்கு போனால் தானே தெரியும் எல்லாம். ஒரு நாடு இது, ஒரு ஸ்கூல் இல்லையே அவங்கள்ட்ட கொடுத்து போட்டு பார்த்துருக்கிறது. நிறைய பேர் சொல்லுகின்றார்கள், இவர்களும் சில வேளை அனுரகுமார வந்தால் 1 வருஷம் இல்லை 6 மாதத்துக்குள்ளேயே நாட்டை இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று பரவலாக கதைக்கின்றார்கள். அவை ஒரு ஸ்கூல் அல்லது நாடு, நாட்டுக்கு ஒருவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு குழு இருக்க வேண்டும், முக்கியமானவர்கள் இருக்க வேண்டும். அது அரசியல் தெரிந்தும் பொருளாதாரம் தெரிந்தவர்கள் இருக்கணும். தனி பொருளாதாரம் தெரிந்தவர்களும் சரி வராது. உங்களுக்கு என் கோத்தா உடைய ஆட்சி காலத்தில் வியட்கமை என்ற வியட்கமை என்ற ஒரு குழு இருந்தது. அந்த குழு படித்தவர்களை வைத்து அவர் அமைத்ததாக சொன்னார்கள். படித்தவர்கள் எல்லோரும் அரசியலுடன் சம்பந்தப்பட்டு ஒன்றும் செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு தெரியாது. படித்தவர்கள் நிறைய புத்தக பூச்சிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அது அரசியலோடு சம்பந்தப்பட்ட பொருளாதார நிபுணர்கள் தான் தேவை நாட்டுக்கு. அரசியலோடு சம்பந்தப்பட்ட சட்ட வல்லுநர்கள் தான் நாட்டுக்கு தேவை. நாடு முன்னேற வேண்டும் என்றால் அரசியல் அனுபவம் இருக்கணும், அதே நேரம் மற்ற விடயங்களையும் தெரியணும். தனி ஒரு துறையில் அனுபவம் பெற்றவர்கள் நாட்டை கொண்டு நடத்த முடியாது. அதனால தான் சொல்லுகணும், அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு அவர் மட்டும் நாட்டை கொண்டு நடத்த முடியாது. அவர் இருந்தாலும் அவர் நடத்த மாட்டார். என்றால் அவர் விவசாய அமைச்சராக கொஞ்ச காலம் இருந்தார். அந்த விவசாய அமைச்சரில் ஒன்றுமே நடக்கல, சும்மா தான் போயிடுச்சு. இவ்வாறான பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் நீர் கட்டணம் அதே அதாவது வலுவடைந்திருக்கிறது, அதுபோல் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, இவ்வாறெல்லாம் விடயங்களே சொல்லி வந்தீர்கள். ஆனால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட உடனே அல்லது பிற்பாடு இதெல்லாம் குறைக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் சொல்லுகின்றார்கள். அதாவது அதான் நான் ஏற்கனவே உங்களுடன் சொன்னேன், IMF உடன் இருக்கின்ற ஒப்பந்தங்களையும் உடனடியாக நாங்கள் நிறுத்த போனால் பிரச்சனை வரும். அதே போன்று இப்போது இருக்கின்ற இந்த கட்டணங்களிலும் உடனடியாக கை வைக்க போனால் பிரச்சனை வரும். படிப்படியாகத்தான் இதையும் செய்ய வேண்டும். நல்ல உதாரணம் அதுக்கு உரத்தை, அதாவது வேளாண்மைகளுக்குரிய அந்த பயிர்களுக்குரிய உரத்தை கோத்தா உடனே நிப்பாட்டினது. அவர் அதை படிப்படியாக நிப்பாட்டி மற்ற உரங்களை படிப்படியாக சேதன பசலை படிப்படியாக அதிகரித்திருந்தால் ஒரு அளவு ஏதாவது செஞ்சிருக்கலாம். இவர் அதை 100% நிப்பாட்டி போட்டு இதை 100% இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தான் அந்த விவசாயத்தில் அவ்வளவு பிரச்சனையும் வந்தது. அதே மாதிரி தான் எல்லா விடயங்களும். இப்போ இந்த நீங்கள் சொன்ன இந்த மின்சார கட்டணம் நீர் கட்டணம் எல்லாம் படிப்படியாக குறைப்பதாக அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அவர்கள் தேர்தல் விஞ்ஞானத்தில் படிப்படியாக கொடுத்து, அதாவது மக்களுடைய வாழ்க்கை சுமைகள் இல்லாத வாழ்க்கையாக மாற்றுவதற்கு தேர்தல் விஞ்ஞானம் அழகான கருத்துக்களை சொல்லி இருக்கின்றது. அதுபோல தாரிக் ஆதம் அவர்கள் இருக்கின்றார். சஜித் பிரேமதாச அவர்கள் வெளியிட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தை தேர்தல்களை மாத்திரம் அழைத்து மற்ற மத தலைவர்களை அழைக்காமல் வெளியிட்டதன் நோக்கம் என்ன? இது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? மற்ற மதத்தவர்களும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அவர் போனது கண்டி தலதா மாலைக்கு போய் தான் முதலாவது கொடுத்தது. அவர் ஒரு சிங்களவர், ஒரு பௌத்தர், சரிதானே? அவர மதத்தான் அவர் முதல் பார்ப்பார். அவர் கொண்டு போய் அவரோட பௌத்த தேரர்களுக்கு முதல் கொடுத்துட்டு பிறகு அவர் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் சர்ச்சுக்கும் கோயில்களுக்கும் போய் கொடுத்திருக்கிறார். அங்கேயும் அது தெரியாத கருத்து அவர் ஆனால் கொடுத்திருக்கிறார். அதாவது அவர் சொல்லி வருகின்ற விடயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் சொன்னது போன தலதா மாலைக்கு சென்று தேர்தல்களை மாத்திரம் அழைத்து வெளியிடப்பட்ட அந்த விடயத்தை சொல்கின்றார். அல்ல, வெளியிடப்பட்ட அது இணையவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்தா எல்லோரும் இருக்கத்தக்கதாக, அமைச்சரவை அதுபோல மத தலைவர்கள் எல்லோரும் இருக்கத்தக்கதாக எல்லோரிடமும் முதல் ஒப்படைத்து விட்டு அதை வெளியிடப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். இதில் கண்டி தலதா மாலையில் இருக்கின்ற அந்த முக்கியமான தேரர்களை ஓரங்கும் கொண்டு போய் அவர்கள் வளமையாக கொடுப்பதில்லை, அங்கு போய் தான் கொடுப்பது. ஏனைய மத தலைவர்களையும் அங்கே அழைத்திருக்கலாம் தானே? இல்லை, அதில் என்ன சிக்கல் இருந்தாலும் தெரியல எனக்கு. ஆனால் இவர் வேறு மத தலைவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். வெளியிடம் பிற்பாடு அந்த வெளியிட்ட பிரதிகளை அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். நல்லது, நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாங்கள் சந்திக்கின்றோம்.
எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி எதிரொலி எதிரொலி. எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி எதிரொலி எதிரொலி. எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி எதிரொலி எதிரொலி. நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். தாருசபா மோகன் தொலைக்காட்சியினூடாக எதிரொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அரசியல் பிரமுகர்களின் கருத்துக்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் எங்களோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிரேஷ்ட சட்டத்தரணி எஸ்ஜேபி கட்சியினுடைய கல்மை தொகுதி அமைப்பாளர் எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய அப்துல் ரஸாக் சார் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் இந்த செவியிலே பதிவு செய்ய வேண்டும் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த எமது முஸ்லீம் பிரதானமான முஸ்லீம் கட்சிகள், முஸ்லீம் காங்கிரஸ், அதுபோல ஏசிஎம்சி கட்சி, இந்த கட்சியிலே உள்ளவர்கள் 20ஆம் திருத்த சட்டத்துக்கு வாக்களித்தவர்கள், அவர்களும் இந்த கட்சிக்குள்ளே இருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக உங்களது கருத்து என்ன? 20ஆம் திருத்தத்துக்கு வாக்களித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். முஸ்லீம் காங்கிரஸிலும் இருக்கின்றார்கள், ஏசிஎம்சியிலும் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் 20க்கு மட்டும் கையெழுத்தியவர்களும் அல்ல. 18ஆம் திருத்தத்துக்கு கையெழுத்தினார்கள், 19ஆம் திருத்தத்துக்கு கையெழுத்தினார்கள், 20ஆம் திருத்தத்துக்கு கையெழுத்தினார்கள். எல்லாம் தெரிந்துதான் கையெழுத்தினார்கள். நான் சொல்ல வருகின்றேன். 18ஆம் திருத்தத்துக்கு நேர் முரணான திருத்தம் தான் 19. 19ஆம் திருத்தத்துக்கு நேர் முரணான திருத்தம் தான் 20. ஆனால் 3க்கும் கையெழுத்துறாங்க. என்ன கொள்கை என்று எங்களுக்கு தெரியல. என்ன கொள்கை, ஏன் கையெழுத்துறாங்க, அல்லது அந்த திருத்தங்கள் இருக்கின்ற விஷயம் ஏதும் தெரியாம வைத்தினாங்களா என்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த 20க்கு கையெழுத்தினது இருக்கின்றது முஸ்லீம் சமூகத்துக்கு செய்த மாபெரும் துரோகம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஜனாசாக்கள் முஸ்லிம்களுக்கு ஒரு 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 மையத்தொண்டு நடந்தால் 4 கடமைகள் இருக்கும். ஒன்று, அதை குளிப்பாட்ட வேண்டும், கபனிட வேண்டும், தொழுவிக்க வேண்டும், நல்லடக்கம் செய்ய வேண்டும். அந்த 4வது நல்லடக்கம் செய்கின்ற கடமை எங்களுடைய கடமைகளில் ஒன்று. ஆனால் இந்த கோத்தாபாய அவர்களுடைய ஆட்சியில் அந்த கொரோனாவினால் மரணித்தவர்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டன. அது எரிக்கலாம் அல்லது தகனம் செய்யலாம் என்பதற்கு எல்லா நாடுகளிலும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. WHO உலக சுகாதார மையம் அதுவும் அனுமதித்திருந்தது. தகனமும் செய்யலாம், எரிக்கலாம், எரிக்கலாம் அல்லது அடக்கம் செய்யலாம் என்று அவர்களும் அனுமதித்திருந்தார்கள். ஆனால் இவர்கள் ஒன்றையுமே கேட்காது கோத்தாபாய அவர்களுடைய அரசு எங்களுடைய மையத்துக்களை எரித்தது. அந்த 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 மையத்து எரிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தான் அதில் வலி விளங்கும். ஒரு பிள்ளை உங்களுக்கு முதலாவது எங்களுடைய ஒரு முஸ்லீம் சகோதரியினுடைய மையத்தை ரிசானா என்ற நான் நினைக்கின்றேன், ரிசானா அந்த சகோதரியுடைய மையத்தை தான் முதலாவது எரிக்கப்பட்டது. வெளிநாடிலிருந்து வந்த ஒரு யங் கபிள் அவர்கள் கணவர் இருக்கத்தக்கதாக அந்த மையத்தை எரித்தார்கள். அந்த கணவனுக்கு தான் அந்த வலி விளங்கியிருக்கும், அந்த பெண்ணுடைய தாய் தந்தையருக்கு தான் அந்த வலி விளங்கியிருக்கும். சிறு பிள்ளை, 2 மாதத்தைய பிள்ளை என்று நினைக்கின்றேன், அந்த பிள்ளையையும் கொண்டு போய் எரித்தார்கள். அந்த பிள்ளையுடைய தாய் தகப்பனுக்கு அந்த 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 உணர்வு, அந்த வலி விளங்கியது எங்களுக்கு விளங்குது எப்படி இருக்கும் என்று. ஆனால் முழு சமுதாயம் கவலைப்பட்ட ஒரு விஷயம். அது கவலைண்டு அது அது இனி சொல்லிலடங்கா கவலை. அது
அவ்வாறு அந்த மையத்துக்களை எரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஜனாதிபதியினுடைய ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் 78ஆம் ஆண்டு யாப்பில் ஜனாதிபதிக்கு கொடுத்திருக்கின்ற அதிகாரம் உலகத்தில் வேறு எந்த ஜனாதிபதிக்கும் இல்லை. அமெரிக்க ஜனாதிபதி கூட பார்லமெண்டத்துக்கு பதில் சொல்லணும். இலங்கை ஜனாதிபதி பார்லமெண்டத்துக்கு பதில் சொல்ல தேவையில்லை. அவ்வளவு பவர் கொடுத்திருக்கி இலங்கை ஜனாதிபதிக்கு இந்த அரசியல் அமைப்பில். ஆனால் அந்த அதிகாரம் காண எனக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்ட அந்த 78ஆம் ஆண்டு யாப்பில் இருக்கின்ற அதிகாரம் எனக்கு போதாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகாரம் வேணும் என்று கேட்டு வந்ததுதான் 20ஆம் திருத்தம். சரிதானே? அவ்வளவு எரித்து கொண்டிருக்கிறார்கள் மையத்தை, அவ்வளவு பிரச்சனை நடக்கின்றது. முஸ்லீம்கள் அவர்களுடன் மிக ஒரு இல்லென்ற ஒரு ஆத்திரத்தில் கோபத்தில் இருக்கின்றார்கள். அப்போது அந்த சட்டம் திருத்தம் பார்லமெண்டத்துக்கு வருகின்றது, அவருக்கு அதிகாரத்தை கூட்டு கொடுக்க வேண்டும் என்று. அதற்கு ஒரு முஸ்லீம் வாக்களிப்பானே என்று சொன்னால் அவன் முஸ்லீமாக இருக்கவே முடியாது என்று என்னுடைய தனிப்பட்ட. ஆனால் அவர்களிடம் கேட்டால் சொல்லுகின்றார்கள் சில விடயங்களுக்கு மாத்திரம், உதாரணமாக இரட்டா பிரஜ உரிமை அதில் இருக்கிறது, அவ்வாறான சில விடயங்களை தான் நாங்கள் வாக்களித்தோம் என்று சொல்லுகிறார்களே. இல்லை, அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த இவர்கள் எல்லோரும் சொல்லுகின்றார்களா அந்த 20ஆம் திருத்தத்துக்கு கையெழுத்தவில்லை என்று சொல்லுகின்றார்களா? இல்லையே, இல்லை. 20ஆம் திருத்தம் என்பது இதுதான், அவருக்கு அதிகாரத்தை கூட்டி கொடுக்கின்றதா 20ஆம் திருத்தம். அதற்கு எல்லோரும் கையெழுத்தினார்கள். அது ஏசிஎம்சியிலும் இருக்கின்றார்கள், எஸ்எல்எம்சியிலும் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், இவர்களும் முஸ்லீம், எஸ்ஏபியில் இருக்கின்ற பார்லமெண்ட் உறுப்பினர்களும் முஸ்லீம். எஸ்ஏபியில் கபீர் ஹாசிம் இருக்கின்றார், இம்தியாஸ் பாகிர் மகர் இருக்கின்றார், இம்ரான் மௌரூஃப் இருக்கின்றார், ஹலீம் இருக்கின்றார், முஜிபுர் ரஹ்மான் இருக்கின்றார், மரைக்கார் இருக்கின்றார். 7 முஸ்லிம் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் எஸ்ஏபியில் இருக்கின்றார்கள். யாராவது ஒரு கையெழுத்தினானா அல்லது மாறி போனானா? அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கின்றது, ஒரு கோட்பாடு இருக்கின்றது, நாங்கள் முஸ்லிம் என்ற உணர்வு இருக்கின்றது. ஏன் இவர்கள் மட்டும் அதை செய்கின்றார்கள்? சிறு கட்சியில் இருக்கின்ற எந்த சிறு கட்சியில் இருக்கின்றவர்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினர்கள் மட்டும் ஏன் இதை செய்கின்றார்கள் என்கிறது எங்களுக்கு விளங்கவில்லை. இந்த முஸ்லிம் சமூகம் இதற்கு பிறகு இவர்களுக்கு ஒரு வாக்கேனும் அளிப்பார்களே ஆனால், நான் இந்த இடத்தில் இதை ஆணித்தரமாக கூறுகின்றேன், 20ஆம் திருத்தத்துக்கு வாக்களித்தவர்களுக்கு முஸ்லிம் சமூகம் வாக்களிக்குமேயானால் அவர்களும் துரோகிகள், வாக்களித்தவரும் முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகிகளாகத்தான் பார்க்கப்படுவார்கள். என்னால் அவ்வளவு வலியான விஷயம் சாதாரணமாக சொல்லுகின்றார்கள். பிறகு அந்த மையத்தை தகனம் செய்கின்ற அந்த நடவடிக்கையை பாகிஸ்தான் பிரதம மந்திரி இம்ரான்கான் வந்துதான் அதை ஒரு அளவு கதைத்து அதற்கு பிறகு அது நிப்பாட்டப்பட்டது. மஜ்மா நகருக்கு மையத்தெல்லாம் கொண்டு போய்ப்பட்டது. அதையும் சிலர் கிளைம் பண்ணியிருந்தார்கள், நாங்கள் தான் பாகிஸ்தான் இம்ரான்கானை கூட்டிட்டு வந்தோம் என்று, வெட்கம் இல்லாமல். அவர் வந்ததோ என்னத்துக்கு, அவர் வந்து இதை சொல்லிட்டு போனார். அவருடைய எல்லாரும் போய் கதைத்தார்கள், இப்படி நடக்குது என்று சொல்லிட்டு போனார். அந்த 20ஆம் திருத்தத்துக்கு அந்த கடைசியாக நான் அதை சொல்லுகின்றேன், 20ஆம் திருத்தத்துக்கு வாக்களித்தவர்களுக்கு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற ஒருவரும் வாக்களிக்க கூடாது என்பது எனது தாழ்மையான கருத்து. உங்கள் கருத்தை சொல்லியிருக்கின்ற பொழுது இந்த 20ஆம் திருத்த சட்டத்துக்கு வாக்களித்தவர்களுக்கு அந்த தலைமைகள் அந்த இடத்தினை கொடுத்தால் தானே மக்கள் வாக்களிக்கலாம். தலைமைகள் தெரியாது என்று நான் சொல்லுகின்றார்கள். ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் சொல்லுகின்றார், எங்களுடைய கட்டுப்பாட்டையும் எங்களுடைய முடிவுகளையும் மீறித்தான் போனார்கள் என்று. அதே போன்று ஏசிஎஸ்எம்சி தலைவர் ஷாட் பாதுதீன் அவர்களும் சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு தெரியாமல் தான் போனார்கள். ஆனால் இப்பொழுதும் அவர்களோட சொல்லுகின்றார்கள். அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த தலைமைகளுக்கு நீங்கள் சொல்கின்ற விடயம் என்ன? இந்த அது அவர்களுடைய உள்வீட்டு பிரச்சனை, எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கும் அவருடைய கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் சில காலங்களில் பிரிந்து போவார்கள், பிறகு மன்னிப்பு கொடுப்பார்கள். அது அவர்களுடைய உள்வீட்டு பிரச்சனை, அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை. ஆனால் யார் 20க்கு கையெழுத்தினார்களோ, யார் கோத்தாவுக்கு இன்னும் அதிகாரத்தை கூட்டி கொடுத்து இன்னும் நன்றாக எரியுங்கள் என்று சொன்னார்களோ அவர்களை பற்றி தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அதுபோல இன்னும் ஒரு கேள்வி வந்திருக்கிறது. இஸ்மாயில் கேட்டிருக்கிறார், சஜிதுடன் இணைந்திருக்கும் சம்பிக்க மற்றும் தயாசிரி முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள், அது பற்றி உங்களுக்கு விளக்கம் தர முடியுமா அப்படின்னு? நான் நினைக்கவில்லை தயாசிரி ஜெயசேகர முஸ்லிம்களுக்கு எதிரானவர் என்று. ஆனால் சம்பிக்கரணாவுக்கு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் முஸ்லிம்களுக்கு எதிராக, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இதை இப்போது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு அவர்கள் ஜனாதிபதியாக வேண்டும் என்றால் எல்லாருடைய வாக்கும் தேவை, எல்லோருடைய வாக்கும் தேவை. அது ஒரு முஸ்லீம்
தலைவர்களுடைய வாக்கும் தேவை, சிங்கள தலைவர்களுடைய வாக்கும் தேவை. அவர் எப்படி இருக்கிறார் என்பது இப்போது அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அது இயற்கை. அவர்களுக்கு எல்லோருடைய வாக்கும் தேவை. அவருக்கே சில கொஞ்சம் வாக்குகள் இருக்கும். சம்பிக்க ரணவக்க என்பவருக்கு கொஞ்சம் வாக்கு இருக்கும். அவர் இஞ்சால வாட்டி அங்கால போயிருப்பார். அப்ப எப்படியும் அவருடைய வாக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கும். அது அவர் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு புத்தகம் வெளியிருக்கிறார். அதை நாங்கள் வன்மையாக கண்டித்தும் இருக்கின்றோம் அந்த நேரம். அதுக்காக நாங்கள் அவரை நல்லவர் என்று சொல்லவில்லை. ஆனால் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்கள் எடுத்திருக்கின்ற அதே டீமில் தான் என்கிற முஸ்லிம் தலைவர்களும் இருக்கின்றார்கள், நாங்களும் இருக்கின்றோம். அதுக்கு இந்த நாட்டில் அதற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. முதலாவது நான் இன்னும் ஒன்று இவரை கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். இந்த நாடு பௌத்த நாடு, சரியா? நாங்கள் 8 அல்லது 9 வீதமானவர்கள், சரிதானே? நாங்கள் இந்த நாட்டில் சிறந்த ஒரு பிரஜைகளாக தமிழ் சிங்களவர்களுடன் இணைந்து வாழ வேண்டுமே ஒழிய நாங்கள் பிரிந்து ஒரு காலம் வாழ முடியாது. நாங்கள் இணைந்து வாழ வேண்டும் என்றால் நாங்கள் இனவாதிகள் அல்ல என்பதை அவர்களுக்கு நாங்கள் காட்ட வேண்டும். சிங்களவர்களுக்கு நாங்கள் இனவாதிகள் அல்ல, உங்களுடன் இணைந்து வாழ விரும்புவர்கள் என்பதை நாங்கள் காட்ட வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், வடகிழக்குக்கு அப்பால் தான் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். வடகிழக்குக்கு அப்பால் மொத்த முஸ்லிம் சனத்தொகையில் 2 பங்கு சனத்தொகை முஸ்லிம் சனத்தொகை வடகிழக்குக்கு அப்பால் இருக்கின்றார்கள். அவர்கள் சிங்களவர்களுடனேயே வாழ்கின்றார்கள். முஸ்லிம் என்ற உணர்வு ஒன்று எனக்கு வந்தால் அது அந்த முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். அவர்களும் பாதிக்கப்படப்படாது என்ற ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். அவை நாங்கள் சிங்களவர்களுடன் நல்லவர்களாக, இனவாதிகள் இல்லாதவர்களாக காட்டும் போதுதான் அவர்கள் சந்தோஷமாக வாழலாம். அவை நாங்கள் அவர் சம்பிக்க ரணவக்க ஒரு இனவாதி என்று நாங்கள் எடுத்தால் நாங்கள் இனவாதிகள் அல்ல என்பதை நாங்கள் நிரூபித்து விட்டு அவரை கதைப்போம். அதுபோல் இன்னும் ஒரு விடயத்தை கேட்டோன்னு, இந்த சிறுபான்மை எமது கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள் 2 கட்சிகளும் பிரதான கட்சியில் இணைந்திருக்கிறது. எந்த ஒப்பந்த அடிப்படையில் சஜித் பிரேமதாசோடு கைகோத்திருக்கிறார்? இல்லை, நான் நினைக்கின்றேன் டலாஸ் அழக பெரும் அவர்கள் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திட்ட அந்த நேரம் முதலாவதாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு அடுத்ததாக அவர் தான் பேசினார். அவர் ஒரு கருத்தை சொன்னார். நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை நம்புகின்றோம், அவர் எங்களை நம்புகின்றார். நாங்கள் எந்த நிபந்தனையும் அவரிடம் இதைத்தான் செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அவர் சொல்லவில்லை என்று தலசலாக பெருமை அவர்த்து பேசினார். எல்லாரையும் வைத்து தான் பேசினார். ஆனால் எங்களுடைய முஸ்லீம் கட்சி தலைவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் என்ன பேசினார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. பேசாமலும் மட்டும் இருக்கலாம், பேசியும் இருக்கலாம். அது உண்மையாக எங்களுக்கு தெரியாது. அது பின்னர் தான் தெரிய வரும். அதுபோல் தமிழ் சகோதர மக்களுடைய தலைவர்கள் இன்னும் மௌனியாகவே இருக்கின்றார்கள். ஒருவேளை அவர்கள் சில ஒப்பந்தங்கள் அடிப்படையில் எஸ்டிபி கட்சியோடு இணைய வந்தால் எஸ்டிபி கட்சியினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கு? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், யார் வந்தாலும் இணைக்கத்தான் விரும்புவார்கள் என்றால் அவர்கள் எப்படி ஜனாதிபதி ஆனால் தானே அடுத்த கட்டத்தை நாங்கள் செய்யலாம். ஏதாவது ஜனாதிபதி ஆக வேண்டும் என்றால் எல்லோரையும் கூட்டு சேர்ப்பார்கள், எப்படியும் சேர்ப்பார்கள். தமிழ் பிரதிநிதிகள் அண்மையில் ரவுஃப் ஹக்கீம், கௌரவ ரவுஃப் ஹக்கீம் முஸ்லீம் ஊரின் தலைவர் அவர்கள் அக்கரைப்பற்று ஆலையடிவம்பு பிரதேசத்தில் நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன். தமிழ் மக்களுக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு உரையை ஆற்றினார் அவர். தமிழ் மக்கள் பிரிந்ததால் தான் உங்களுக்கு இந்த முறை ஒரு சீட் கூட கிடைக்கவில்லை என்ற விஷயத்தை எல்லாம் அழகாக சொல்லி அந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர் எடுத்து சொல்லி, தமிழ் மக்கள் இன்னும் மௌனிகளாகவே இருக்கின்றார்கள், ஆனால் முக்கியமானவர்கள் எங்களுடன் கதைக்கின்றார்கள், அவர்கள் எஸ்ஜேபிக்கு ஆதரவு வழங்குவதாக கதைக்கின்றார்கள். சில வேளை கடைசி கட்டத்தில் அவர்கள் அந்த முடிவை எடுக்கலாம் என்று அவர் பேசினார். அதுபோல் முகமது தாரிக் தற்போது சிங்கள பகுதி நிலவரம் எவ்வாறு உள்ளது அப்படி என்று கேட்டிருக்கிறார். அந்த கருத்து கணிப்பினை கேட்டிருக்கிறார். சிங்கள பகுதியில் எங்களுக்கு தான் கொழும்பு, குருநாகல், கம்பகா, களுத்துறை, ஹம்மாந்தோட்ட போன்ற பகுதிகள் எல்லாம் சஜித் பிரேமதாசன் முன்னிலையில் இருக்கின்றார் எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல். அதுபோல் இன்னும் சில கேள்விகள் வந்திருக்கிறது. ஓஎஸ்எம் முகமது சொல்லியிருக்கிறார், சஜித் எல்லா இனவாதிகளுடைய வாக்குகளும் தேவை, ஆனால் ரணிலுடன் இருப்பவர்கள் மட்டும் சஹாபாக்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தினை அவருடைய எத்தனை இனவாதிகள் இருக்கின்றார்கள். ரணிலுடன் இருப்பவர்கள் இனவாதிகள் தான் கூட.
முட்டில் இருக்கின்றவர்கள் இந்த பவித்ரா வன்னியாராட்சி தான் இந்த மையத்தை எரிப்பதற்கு கட்டளையிட்டவரே. அந்த நேரம் சுகாதார அமைச்சராக இருந்து கட்டளை பவித்ரா அவரும் ரணில் கூட மிகவும் அந்யோன்யமாக இருக்கின்றார். நாங்கள் சஹாபாக்களை இருக்க சொல்லலையே, அவருடைய தான் இருக்கிறார்கள். இங்க சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் இருப்பவர்களை விட மிக அதிகமான இனவாதிகள் அங்கே இருக்கிறார்கள். அதுபோல முகமது இஸ்ஸடின் மீரா சாஹிப் சொல்லியிருக்கிறார், ஜனாதிபதி தேர்தலில் பல முஸ்லிம் கட்சிகள் ஜனாதிபதி வேட்பாளர்களை முக்கியமான ரணில் சஜித் வடகிழக்கு இணைவு மற்றும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தப்பட்ட கோரிக்கை எதுவும் முன்வைத்தார்களா? அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அது அவ்வாறான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்க மாட்டார்கள் என நான் நினைக்கின்றேன். ஆனால் அதை பற்றி எனக்கு உண்மையே தெரியாது, என்ன வைத்தார்கள் என்று எனக்கு தெரியாது. அதுபோல் ரசூல் சொல்லியிருக்கிறார், நான் மதிக்கும் நல்ல ஒரு சகோதரர் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு பல வாழ்த்துக்களும் உங்களுக்கு நிகழ்ச்சியினூடாக வந்திருக்கிறது. அதுபோல் இன்னும் சில விடயங்களை கேட்டுவிட்டு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம். உண்மை உண்மை எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி நம்பகத்தன்மை பக்கச்சார்பின்மை உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி 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 சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி 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 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று எதிரொலி நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிரேஷ்ட சட்டத்தரணி எஸ்ஜேபி கட்சியினுடைய கல்மை தொகுதி அமைப்பாளர் அப்துல் ரசாக் அவர்கள். உண்மையிலே பல விடயங்களை நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே இன்னும் சில விடயங்களை நாங்கள் உங்கள் முன்வைக்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு அல்லது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பார்க்க போனால் 4 முனை போட்டிகளாக இருக்கின்றபடியினால் எவரும் 50% எட்டுவார்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதற்கு நீங்கள் சொல்கின்ற பதில், அவ்வாறு ஒரு நிலைமை வந்தால் எப்படி ஆட்சி அமைப்பதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, 50% எட்டுவார்களா என்றால் அந்த சந்தேகம் எங்களுக்கும் இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 50% தாண்டுவார் என்று. அவ்வாறு தாண்டாமல் போனாலும் 50% உட்பட்ட வாக்குகளை பெற்றாலும் அந்த 50% உட்பட்ட வாக்குகளில் அதிகமான வாக்குகளை பெற்றவர் சஜித் பிரேமதாஸ் தான் இருப்பார். எனவே அதிகமாக பெற்றவர் தான் ஜனாதிபதியாக வருவதற்குரிய வாய்ப்பு
ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் 50% குறைவாக பெற்ற முதல் 2 பேரை, உதாரணத்துக்கு சஜித் பிரேமதாசன் 45%, அனுரகுமார் திசாநாயக்க 35% எடுத்துட்டார் என்று உதாரணத்துக்கு வைத்துக் கொண்டால் அவர்கள் 2 பேரையும் தான் எடுப்பார்கள் முதல். 3வது வந்தவர் அல்லது 4வது வந்தவர் அவர்களுடைய வாக்குகளில் இந்த முதல் 2 வந்தவர்களுடைய வாக்குகளுக்கு 2வது விருப்பு வாக்கு அளிக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்பார்கள். 2வது விருப்பு வாக்கு அளிக்கப்பட்டிருந்தால் அந்த 2வது விருப்பு வாக்கு யார் யாருக்கு அளிக்கப்பட்ட முதல் 2 பேரில் அதை சேர்த்து கூட்டுவார்கள். கூட்டி கூடுதலாக எவர் வருகின்றாரோ அவர்தான் ஜனாதிபதியாக வருவதற்கு வாய்ப்பு. அதை சுருக்கமாக சொல்ல போனால் எவர் அதிகமான வாக்கு எடுத்திருக்கின்றார்களோ அவர் ஜனாதிபதியாகத்தான் வாரத்துக்குரிய 50% தேவையில்லை. 50% அது தேவையில்லை. அவருக்கு தான் அந்த வாய்ப்பு அதிகம். ஏனென்றால் அந்த 2வது விருப்பு வாக்கு என்பது நான் நினைக்கவில்லை, அது எங்களுடைய இலங்கை மக்கள் அதுக்கு பழக்கப்படவும் இல்லை. அதே நேரம் அந்த எந்த ஒரு வேட்பாளரும் 2வது விருப்பு வாக்கை நீங்கள் அழியுங்கள் என்று சொல்லவும் மாட்டார்கள். அதுபோல இன்னும் ஒரு கேள்வி வந்து முகமது தாரிக் கேட்டிருக்கின்றார். தமிழ் மக்கள் பொது வேட்பாளர் ஒருவரை போட்டிருக்கின்றார்கள். அது இந்த தேர்தலில் தாக்கம் செலுத்துமா? அதை பற்றி தெளிவுபடுத்துங்கள். தமிழ் மக்கள் பொது வேட்பாளர் ஒருவரை போட்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் போடவில்லை, தமிழ் கட்சிகளை 2 சேர்ந்து போட்டிருக்கின்றார்கள். தமிழ் கூட்டமைப்பும் இதற்கு ஆதரவு இல்லை என்று சுமேந்திரன், சாணக்கியன் போன்றவர்கள் இன்னும் வழியில் தான் இந்த கருத்துக்கு முரண்பாடான கருத்தை கொண்டுதான் இருக்கின்றார்கள். தமிழர் கூட்டமைப்பு என்ன முடிவெடுக்கும் என்பது இன்னும் இல்லை. இந்த தமிழ் வேட்பாளரால் ஒரு பெரிய ஏற்கனவே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் போட்டியிட்டு இருந்தார் ஜனாதிபதி வேட்பாளராக. நான் நினைக்கிறேன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் இருக்க வேண்டும். அவரும் போட்டினார். அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் தமிழ் முஸ்லீம் சிறுபான்மை வாக்குகளில் நீங்கள் நான் எங்களுடைய கருத்து கணிப்படி 65 தொடக்கம் 75% வாக்குகள் சஜித் பிரேமதாசாக்கு இருப்பதாகவே நாங்கள் எங்களுக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அதை அண்மையில் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் ஒரு கூட்டத்தில் பேசும்போது தமிழ் சகோதரர்கள் பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் சஜித் பிரேமதாசாக்கு அவருடைய கதையைத்தான் கதைப்பதாக அவர் கூறியிருந்தார். அதுபோல் அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய மேடையில் பல விடயங்கள் பேசப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு அளிக்கின்ற வாக்குகள், அது மொட்டு கட்சிக்கு சேர்ந்த வாக்குகள் அவ்வாறெல்லாம் சொல்லப்படுகிறது. என்றால் மொட்டு கட்சியில் ஒரு வேட்பாளர் இருக்கின்றார். இருந்த போதும் இவ்வாறான கதையாடல்கள் ஏன் வர வேண்டும்? ஐக்கிய தேசிய கட்சிக்கு தான் வாக்கே இல்லையே நாட்டில். ஐக்கிய தேசிய கட்சி போட்டியிடவில்லை. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் தான் ரணில் விக்ரமசிங்கே. அவர் போட்டியிடுவதால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கொஞ்சம் வாக்கும் வரும். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இப்போது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடன் இருக்கின்ற 100க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவ்வளவு பேரும் மொட்டு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள். அந்த மொட்டு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கின்ற வாக்குகள் எல்லாம் மொட்டு கட்சிக்குரிய வாக்குகள் தான். அது ஐக்கிய தேசிய கட்சிக்குரிய வாக்குகள் அல்ல. ஆனால் மொட்டு கட்சி தனியாக கேட்கின்றது நாமல் ராஜபக்ஷ அவருடைய தலைமையில். என்னை பொறுத்தவரையில் அந்த மொட்டு கட்சியினுடைய 70-75% வாக்குகள் நாமலுக்கு தான் போகும். அந்த மொட்டு கட்சிக்கு இருக்கின்ற மக்களுடைய மனநிலை அவ்வாறு தான். அது ஊறிப்போன ஒரு விஷயம். அது நாமலுக்கு தான் போகும். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் ரணிலுடன் என்பதற்காக வாக்குகள் இருக்கின்றது என்ற அர்த்தம் அல்ல. இப்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து இங்கால மாறுற, இங்கிலிருந்து அங்கால மாறுற, அதனால ஒரு பிரயோசனம் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த தேர்தலில் வாக்குகள் அல்ல, மக்களை மாற்றினாலே போதும். பாராளுமன்ற உறுப்பினர் மாற்ற தேவையே இல்லை. ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடன் 100க்கும் மேற்பட்ட மொட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்காக மொட்டு வாக்கெல்லாம் அவர்களுக்கு என்றல்ல. மொட்டினுடைய உண்மையான வாக்குகள், அது உண்மையான வாக்குகள் அறிக்கும்டா நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தான் போகும். அதனால் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு கிடைக்கின்ற வாக்குகள் மொட்டு கட்சிக்குரிய வாக்குகள் தான். அந்த மொட்டு கட்சிக்குரிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கின்ற வாக்குகள்.
அதுபோல் இம்னா சொல்லியிருக்கிறார், வாழ்த்துக்கள் சார், உங்களை போன்ற நல்லவர்கள் அரசியலில் வர வேண்டும் என்பதே இளைஞர்களின் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இதுபோல் இந்த தேர்தல் முடிவடைந்தும் ஒருவேளை பொது தேர்தல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பொது தேர்தலும் எங்களுடைய முஸ்லிம் காங்கிரஸ் அதுபோல் ஏசிஎம்சி கட்சி எஸ்ஜேபியுடன் இணைந்து கேட்கின்ற ஒரு நிலைப்பாடு வந்தால் உங்களுடைய நிலைப்பாடு வர இருக்கு? இல்லை, நாங்கள் அதை இன்னும் தீர்மானிக்கவில்லை. முதல் இந்த பார்லமெண்ட் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு மட்டும்தான் ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சதன் பிறகுதான் அதை கட்சி தீர்மானிக்கும். எஸ்ஜேபி கட்சி என்பது எல்லோ கட்சியிலும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு இல்லை. எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தி என்பது ஒரு கட்சி, சரிதானே? ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பு என்பதுதான் எல்லோரும் சேர்ந்தது. ஐக்கிய மக்கள் சக்தி என்பது அது எங்களுடைய கட்சி, அது தாய் கட்சி. அதனுடைய சேர்ந்துதான் எல்லாரும் சேர்ந்து ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பாக ஒன்று அமைத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் ஐக்கிய மக்கள் அந்த இந்த கை சின்னத்தில் இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன பெரமுன என்று மாறிய போது கதிரை சின்னத்துக்கு வந்தது. திரும்ப கதிரை சின்னத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் பேரை சேர்த்து வெத்திலை சின்னமாக மாறியது. சின்னங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு பேர்கள் எல்லாம் மாற்றப்பட்டன. ஆனால் இந்த முறை அவ்வாறு அல்ல. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சின்னம் டெலிஃபோன் தான். ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பின் சின்னமும் டெலிஃபோன் தான். மாற்றம் ஒன்றும் இல்லாமல் ஆனால் கூட்டமாக சேர்ந்து கேட்கின்றார்கள். அது இன்ஷா அல்லாஹ் அது ஒரு வெற்றி பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அதனை பார்த்து விடலாம் என்று சொல்லிக்கிறோம். சார், வாக்களிக்கும் முறையை தெளிவுபடுத்துங்கள். இப்போது 2 முறை உள்ளதாம், அதை பற்றி தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு இருக்கிறது முகமது தாரிக். 2 முறை அல்ல, ஒரு முறை தான் இருக்கின்றது. அதாவது நீங்கள் ஒரு கட்சிக்கு வாக்களிக்க விரும்பினால், உதாரணத்துக்கு டெலிஃபோனுக்கு நீங்கள் வாக்களிக்க விரும்பினால் டெலிஃபோனுக்கு நேர புல்லடியிடலாம், ஒன்றுக்கு மட்டுமென்றால். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் அது டெலிஃபோனுக்கு நேர 1 என்று போட்டு, இன்னும் ஒரு உதாரணத்துக்கு அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்களிக்க நீங்கள் 2வது ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு கொடுக்க வேண்டும் என நீங்கள் விரும்பினால் அவருடைய பேருக்கும் அவருடைய சின்னத்தினுடைய பேருக்கு நேர 2 என்னும் போட வேண்டும். இன்னும் ஒரு 3வது பேருக்கும் நீங்கள் கொடுக்கலாம். புல்லடியிடக்கூடாது. புல்லடியிட்டால் புல்லடியுமிட்டு இலக்கமும் விட்டால் அந்த ஓட் கேன்சல் பண்ணப்படும், ரிஜெக்ட் பண்ணப்படுவதாக தான் வரும். ஆனால் தனி ஒரு ஆளுக்கு போட வேண்டும் என்றால் புல்லடியும் விடலாம், ஒன்றும் போடலாம். அது பிரச்சனையே அல்ல. உண்மையிலே அந்த சகோதரர் தெளிவடைந்திருப்பார் நினைக்கின்றோம். கல்வி பதிலும் பல பிரச்சனைகள் இன்னும் பூதாகரமாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அதற்கான தெளிவுகள் இல்லை. எமது முஸ்லிம் காங்கிரஸினுடைய தலைவர்கள் அண்மையில் அட்டலஜனை கூட்டத்திலே கதைக்கின்ற பொழுதும் சொன்னார், ஆனால் எங்களுக்கு வாக்கு பலத்திலே நாங்கள் சேர்த்து கொடுத்திருக்கின்றோம், ஆனால் பிரச்சனை இருக்கிறது தான், ஆனால் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் தீர்ப்போம் என்கின்ற ஒரு முனைப்போடு அவர் பேசிக்கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு வேட்பாளர்களும் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கின்ற, அதாவது ஒவ்வொரு கட்சியில் உள்ள இணைந்திருக்கின்றவர்களும் ஒவ்வொரு விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நீங்கள் அந்தந்த சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அதனை பேசிக்கொள்ள நினைக்கின்ற விஷயங்கள்லாம் பல விடயங்கள் இருக்கிறது. உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, உடனடியாக நடத்த வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் மாகாண சபை தேர்தல் நடக்குமா இல்லையாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டால் பொது தேர்தல் ஒன்று விரைவாக வந்துவிடும் என்கிற ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. இவ்வாறு இருக்கத்தக்கதாக இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக இந்த செவியினூடாக நீங்கள் மக்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே ஜனாதிபதி யார் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை நீங்கள் இறுதியாக தெரிவித்துவிட்டு நாங்கள் விடைபெறலாம். இறுதியாக அதை சொல்வதற்கு முதல் நீங்கள் சொன்னது போன்று இந்த பல தேர்தல்களுக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக வந்தால் பார்லமெண்ட் தேர்தலுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் தாங்குமாங்கிற ஒரு பிரச்சனை அதுவும் இருக்கின்றது. ஆனால் அதற்கெல்லாம் ஏனென்றால் அது ஒரு 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 அடிப்படை உரிமை, ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை என்றால் உயர்நீதிமன்றம் அதை அடிப்படை உரிமை மீறலாக கணித்திருக்கின்றது. அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தாமல் விட்ட போது அதற்கு அடிப்படை உரிமை வழக்கை எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி தாக்கல் செய்திருந்தது. அந்த 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 வழக்குக்குத்தான் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது.
இது இவர்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கின்றது என்று. அவை தேர்தல்கள் என்பது பிற்போடப்படுவது அல்ல, அது ஒரு மனுஷனுடைய அடிப்படை உரிமை. அந்த உரிமையை அவன் பாவிக்க வேண்டும். அந்த வாக்குரிமை என்பதும் அவ்வாறுதான். வாக்குரிமை மிக ஒரு வாக்குரிமைக்காக பல போராட்டங்கள் உலக நாடுகளில் நடந்திருக்கின்றன. ஏன் எங்களுடைய மலையகத்துக்கு கூட சௌனியம் மீது சொந்தமானவர்களும் மிக போராட்டத்தின் மத்தியில் தான் வாக்குரிமையை பெற்றார். எனவே வாக்குரிமையை மக்கள் அளிக்கின்றது என்பது ஒரு அடிப்படை உரிமை. தொடர்பான பல திரைப்படங்களும் வந்திருக்கின்றன, நிறைய வந்திருக்கின்றன. அந்த 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 வாக்குரிமையை உண்மையில் ஒரு மக்களுக்கு நான் ஒரு வினயமாக வேண்டிக் கொள்வது, அந்த வாக்குரிமையை நீங்கள் பாவிக்கின்ற போது அது ஒரு புனிதமான உரிமை. வெறும் காசிக்கும் வெறும் அரிசி பேக்குக்கும் கொடுத்து விடாதீர்கள் என்ற தாழ்மையான கருத்தை நான் உங்களிடம் இந்த பொதுமக்களிடம் பதிவு செய்து கொள்வதோடு நீங்கள் கேட்ட இறுதியான கேள்விக்கு வருகின்றேன். இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக, ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பு சார்பாக போட்டியிடுகின்ற எங்களுடைய தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரித்து. அதுக்கடையில் ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அனுர தாரை கேட்டிருக்கின்றார், அனுர குமார திசாநாயக்க பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் சார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி விட்டோம். நான் சொல்லியிருக்கிறேன். அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அது இந்த 30 வயதுக்குட்பட்ட நபர்களுக்கு அவரை பற்றி தெரியாமல் இருக்கலாம். 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த ஜேவிபியினர் என்றால் யார் என்று தெரியும். இந்த நாட்டில் பொருளாதார சீரழிவதற்கு முதலாவது காரணமே ஜேவிபியினர் தான். என்னால் அந்த ஆயுத போராட்டம் இதை அண்மையில் பிள்ளையான் ஒரு இடத்தில் கூறியிருக்கின்றார். பிள்ளையான் ஒரு கூட்டத்தில் கூறும்போது ஜேவிபிக்கு ஆயுதம் கொடுத்தது நாங்கள் என்று கூறியிருக்கின்றார். எனவே ஆயுத போராட்டத்தில் கலந்து இந்த நாட்டை பொருளாதார ரீதியில் சீரழித்தவர்கள் அவர்கள் தான் பெரும்பங்கு இருக்கின்றது. அவர்கள் இப்போது ஒரு ஆயுதசாரிகளிடம் ஆட்சியை கொடுத்தால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நான் அந்த இறுதியாக கூற வருகின்ற விடயம், நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு வண்டி தான் நாங்கள் எல்லாரும் முஸ்லீம் அவங்க தேசியமிச்சு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கும் வாக்களிக்க கூடாது என்பதை நான் விளங்கப்படுத்தி விட்டேன். ஆனால் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு நான் சில விஷயங்களை நான் சொல்லியே ஆக வேண்டும். எங்களுக்கு தெரியும், நாங்களும் ரணில் விக்ரமசிங்கோட அவருடைய காலங்களில் நாங்களும் அவருடைய ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளராக இருந்தனர். அவருடைய நடவடிக்கைகளையும் இவருடைய நடவடிக்கைகளையும் பார்க்கும்போது எனக்கு நிறைய வித்தியாசங்கள் வழங்கும். இவருடைய ஒரு நல்ல பண்புள்ள ஒரு ஆளாக நான் பார்க்கின்றேன் இவரை. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு மேட்டுக்குடி ஒரு வாதம், ஒரு மேட்டுக்குடி தன்மை கொண்டிருக்கும். எல்லாமே அந்த அவர் படித்த பாடசாலை ரோயல் பாடசாலை, ரோயல் படித்தவர்கள் மட்டுமே அவர்களுடைய கூட்டாளி மாறும். அப்படி ஒரு மேட்டுக்குடித்தனமான நடவடிக்கைகள் அதை அதுக்கு கீழே உள்ளவர்கள்லாம் பெருசாக கணக்கெடுப்பதில்லை கொண்ட ஒரு பாங்குகள் உள்ள ஆள் அவர். ஆனால் இவரும் சஜித் பிரேமதாசாவும் அதே ரோயல் காலேஜ் தான் படித்தவர். ஆனால் எல்லோரிடமும் மிக அந்யோன்யமாக நல்லாக பழகக்கூடிய ஒரு மனிதர். இனவாதம் நாங்கள் காணவில்லை. ஏனென்றால் அவர் நிறைய இடங்களில் அண்மையில் ஒரு என்னிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு கருத்தை சொன்னார். அவர் காடுகளுக்கு போய் விலங்குகளை பார்ப்பதில் நல்ல மிச்சம் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மனிதர் அவர் ஒரு காட்டில் போகும்போது ஒரு யானை மறுத்ததாகவும், அந்த யானை மறுத்த உடனேயே அலந்தர கைஃபார ரப்புக்கு என்ற சூறாவை நான் ஓதினேன். அந்த யானை விலகியது, அதுக்கு பிறகு நான் போனேன் என்று அவர் சொன்னார் என்னிடம். அப்போ எந்த அளவு அவர் ஒரு முஸ்லீமாக்களோட அலந்தர கைஃபார ரப்புக்கு சூறாவை அவர் ஓதி காட்டினார். ஓதி காட்டினார். அந்த சூறாவை நான் ஓதிய போது அந்த யானை விலகியது என்று அவர் சொன்னார். அப்படி ஒரு பண்புள்ளால். அடுத்தது எனக்கு அவர் எனது பிறந்த நாளுக்கு அவர் விஷ் பண்ணுவார். கோல் எடுக்கிற நேரம் அதிகாலை 4:30 மணி, 4-5 தரையும் அவர் கோல் எடுத்து எனக்கு விஷ் பண்ணிக்கிறார். அதிகாலை 4:30 மணிக்கு நான் யோசிக்கிறது, இந்த நேரம் இவர் ஏன் எப்படி ஒளிம்பிக்கார். இப்போ நான் விசாரித்த போது அவரோட வாப்பாவும் அப்படித்தானா, ஆர் பிரேமதாசாவும் பாங்கு ஒலி சத்தத்தில் தான் அவர்களும் அதே மாதிரி தான் அதே பழக்கம் இவரிடம் இருப்பதாக நான் நிறைய பேரிடம் விசாரித்து அறிந்து கொண்டேன். எனவே அவர் அந்த கொழும்பில் அந்த வாழத்தோட்ட ஏரியாவில் இருக்கின்றவர்கள் அங்கு பிறந்து வளர்ந்தவர். அவருக்கு அந்த முஸ்லிமாக்களோடு நிறைய பழக்கங்கள் இருக்கின்றன. அதனால் அவர் அந்த
அதனால் மட்டுமென்று நான் சொல்லவில்லை. அவருடைய நல்ல விஷன் இருக்கின்றது. அவர் ஒரு அண்மையில் கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் ஒரு இடத்தில் பேசியதை நான் அறிந்தேன். அவர் ஒரு விஷயத்தை எடுத்தால் அதில் ஒரு கரை கண்டு போட்டு தான் விடுவார். அந்த அளவுக்கு அவர் மிக ஒரு நல்ல ஒரு எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒருவர், எல்லாம் தெரிய வேண்டும் என்று எல்லா விஷயங்களிலும் அனுபவம் உள்ளவர்களையும் வைத்து கொண்டு இருக்கின்ற ஒருவர். அவரை போன்ற ஒருவர் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வரும்போது அவரிடம் இருக்கின்ற அந்த குழுக்களையும் சேர்த்து அவர் அந்த நாட்டை ஆளும்போது இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்காது, இனப்பிரச்சனை வராது. அது இனப்பிரச்சனைகள் அரசியல்வாதிகள் வேண்டுமென்று உருவாக்குவது, அதான் நான் அறிகின்றேன். வேண்டுமென்று தான் உருவாக்குவார்கள் இனப்பிரச்சனை. ஆனால் அவ்வாறானவர் இவர் அல்ல. வேண்டுமென்று உருவாக்குபவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒருவர். எனவே இவருக்கு இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம் மக்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்கள், சிங்கள மக்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள். சிங்கள மக்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், கொழும்பில் அதிகமான வாக்கு, கம்பஹாவில் அதிகமான வாக்கு, குர்ராகளில் அதிகமான வாக்கு, இந்த 3 மாவட்டங்களும் அதிக வாக்குகளை கொண்ட மாவட்டங்கள். இந்த 3 மாவட்டங்களுக்கும் 60-65 வீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அவர் நாட்டுக்கு ஜனாதிபதியாக வர இருக்கின்றவர். எங்களுடைய முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்கள், சிறுபான்மை மக்கள் எல்லோரும் அவருக்கு வாக்களித்து ஏனையவர்களுக்கு அந்த வாக்கை அளித்து வீணாக்கி விடாமல் இவருக்கு வாக்களித்து இவரை ஜனாதிபதி ஆக்குங்கள். எங்களாலும் நாங்கள் அவருடைய ஒரு நேரடியான ஒரு பிரதிநிதி, கல்முனைக்கான நான் ஒரு நேரடியான ஒரு பிரதிநிதி. எங்களோடு மிகவும் அன்பாக பழகுவார். எந்த நேரம் கோல் எடுத்தாலும் கதைக்கக்கூடிய ஒரு மனிதர். எனவே எங்களுக்கும் தெரியும் எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கின்றன, எங்களுக்கும் எல்லாம் தெரியும். அவைகளை நாங்கள் தீர்த்து கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பு வரும் அவர் ஜனாதிபதியாக வந்தால். எனவே மக்களை மிக வினயமாக நீங்கள் அவருடைய சின்னத்துக்கு, டெலிஃபோன் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து இந்த எதிரொலி நிகழ்ச்சியில் என்னுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து இதை முகநூல் மூலமாக எல்லா இடங்களுக்கும் நேரடியாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தாருசபா நிறுவனத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சலாத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. வலைக்கும் அஸ்ஸலாம். உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். இதுவரைக்கும் எங்களோடு இணைந்திருந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கல்மை தொகுதியினுடைய அமைப்பாளர் கௌரவ சிரேஷ்ட சட்டத்தரணி அப்துல் ரஸாக் அவர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதுபோல் இந்த நேரலையை நாங்களும் இந்த அளவிலே முடித்துக் கொள்கின்றோம். மற்றொரு எதிரொலி நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திக்கலாம். எமது இந்த நிகழ்ச்சியை இன்றைய தினம் முனைமருதவன் எம்எச்எம் இப்ராஹிம் அவருடைய அந்த கலையத்திலிருந்து நேரடியாக தந்திருந்தோம். அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த, கேள்விகளை கேட்ட, அதுபோல் கருத்துக்களை வழங்கிய அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திப்போம். பின்னால் இந்த தொழில்நுட்பம் வழங்கிய எமது அன்பு சகோதரர் தாரிக், அதுபோல கலையத்தில் இருந்த தொழில்நுட்பம் வழங்கிய நிப்ராஸ் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு எங்களது தொலைக்காட்சியினுடைய பிரதானி கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜியார் சஃபா முகமது ரஞ்சாஹி முகத்தமுல் காதிரி அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை முடித்து விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கும் வரை விடுகின்ற காலை பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாய் அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாட்டுக்கு சிறந்ததொரு தலைவர் இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி.